தாயுமானவன் செங்கோட்டையனோடு வேறு யாரெல்லாம் இணைகிறாங்க? இப்போ செங்கோட்டையனுடைய ஆதரவாளர்கள் கிட்டத்தட்ட 500 பேர் வந்திருக்காங்க அப்படின்ற தகவல்கள் வருகிறது. இன்ன பிற முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள், முக்கிய நபர்கள் யார்? செங்கோட்டையன் தற்போது தமிழக வெற்றி கழகத்தில் இணைவதற்காக கட்சியினுடைய தலைமை அலுவலகத்திற்கு வருகை தந்திருக்கிறார். முன்னதாக கட்சியினுடைய தலைவர் விஜய் அவர்கள் பனையூர் கட்சி அலுவலகத்திற்கு நீலாங்கரை இல்லத்திலிருந்து வருகை தந்திருந்த ஒரு சூழல்ல தற்போது செங்கோட்டையனை வரவேற்று உள்ளே அமர்ந்து தற்போது பல்வேறு விஷயங்களை பேசி வரக்கூடிய காட்சிகளை தான் நம்மால் பார்க்க முடிகிறது. செங்கோட்டையனை பொறுத்தமட்டில் தமிழக அரசியல் வரலாற்றுல இருவரும் தலைவர்களாக எம்ஜிஆர் மற்றும் ஜெயலலிதா ஆகிய இருவரோடும் பணியாற்றிய ஒரு நபராக பார்க்கப்படுகிறார். 1980 முதலே ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையத்தில் சட்டமன்ற தொகுதி உறுப்பினராக செங்கோட்டையன் இருந்து வந்திருந்தார். 1996 தேர்தலை தவிர்த்து 9 முறை இதே தொகுதியிலிருந்து சட்டமன்ற உறுப்பினராக செங்கோட்டையன் தேர்ந்தெடுக்கப்பட்டிருந்தார். மறைந்த முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதி, அதே போல் அமைச்சர் துரைமுருகன் போன்று அதிக முறை எம்எல்ஏவாக வெற்றி பெற்றவர் என்ற பெருமை என்பது செங்கோட்டையனுக்கு இருந்து வருகிறது. 1972 அதிமுகவில் சேர்ந்த அவர் எம்ஜிஆர், ஜெயலலிதா என இருபெரு தலைவர்களுடைய அபிமானியாக இருந்து வந்திருந்தார். குறிப்பா எம்ஜிஆரோடு சேர்ந்து தேர்தல் பிரச்சாரம், ஜெயலலிதா அவரோடு பிரச்சார திட்டமிடலை வகுப்பது என அதிமுகவிற்கு பல்வேறு விதங்கள்ல உறுதுணையாக இருந்திருந்தார். பல்வேறு பொறுப்புகளையும் வகித்திருந்தார். குறிப்பாக பல துறைகள்ல அமைச்சராகவும் பணியாற்றிருந்தார். போக்குவரத்து துறை, விவசாயம், தகவல் தொழில்நுட்பம், வருவாய்த்துறை, பள்ளிக்கல்வித்துறை என பல துறைகள்ல பொறுப்புகளை வகித்திருந்தார். இந்த நிலையில தான் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியோடு ஏற்பட்ட கருத்து மோதல்கள் காரணமாக கட்சியில் இருந்து செங்கோட்டையன் நீக்கப்பட்டிருந்தார். செங்கோட்டையனை தொடர்ந்து அவருடைய ஆதரவாளர்கள் பலரும் கட்சியில் இருந்து நீக்கப்பட்டிருந்த ஒரு சூழல்ல தற்போது தனது அடுத்த கட்ட அரசியல் நகர்வுகளை தாவேகாவுல இணைந்து பணியாற்றுவதற்கு செங்கோட்டையன் இங்கே வருகை தந்திருக்கிறார். நேற்றைய தினமும் கூட கோபிச்செட்டிப்பாளையம் சட்டமன்ற உறுப்பினர் பதவியை தலைமைச் செயலகத்துக்கு சென்று ராஜினாமா செய்திருந்த செங்கோட்டையனிடம் திமுக தரப்பிலும் பல்வேறு கட்டங்களாக பேச்சுவார்த்தை என்பது மேற்கொள்ளப்பட்டிருந்தது. செங்கோட்டையனை திமுகவில் பணியாற்றுவதற்கு அழைப்பும் விடுக்கப்பட்டிருந்தது. ஆனால் அவர் தாவேகாவை தேர்வு செய்து தாவேகாவில் இணைவதற்காக தற்போது இங்கே வருகை தந்திருப்பதை நம்மால பார்க்க முடிகிறது. நேற்று பனையூரில் இருந்து விஜய் அவர்கள் நேற்றைய தினம் பார்த்தோம் என்றால் பட்டினப்பாக்கம் இல்லத்திற்கு சென்றிருந்தார். பட்டினப்பாக்கம் இல்லத்தில் சுமார் 2 மணி நேரமாக செங்கோட்டையன் நேரில் சென்று அங்கு பல்வேறு கட்டங்களாக ஆலோசனையிலும் ஈடுபட்டிருந்தார். செங்கோட்டையனுக்கு குறிப்பாக தமிழக வெற்றி கழகத்துல ஒரு முக்கிய பொறுப்பு வழங்குவதற்கும் தாவேகா தரப்புல முடிவு செய்திருப்பதாக தகவல்கள் என்பது வெளியிடப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில தான் செங்கோட்டையனுடைய ஆதரவாளர்கள் பலர் நேற்றைய தினமே ஈரோட்டில் இருந்து இங்கே பனையூருக்கு வருகை தந்திருப்பதை பார்க்க முடிகிறது. அதில் முக்கியமாக அறியப்படக்கூடிய நபர்களாக இருப்பவர்கள் முன்னாள் எம்பி, திருப்பூர் எம்பியாக இருந்த சத்யபாமா, அதேபோல் ஈரோடு புறநகர் மேற்கு மாவட்ட பொருளாளராக இருந்த கந்தவேல் முருகன், நம்பியூர் அதிமுக ஒன்றிய செயலாளர் சுப்பிரமணியம், அதேபோல் கோபி மேற்கு ஒன்றியத்தைச் சேர்ந்த குறிஞ்சிநாதன், முன்னாள் யூனியன் தலைவர்கள் மௌனீஸ்வரன், PU முத்துசாமி, அத்தானி பேரூர் கழக செயலாளராக இருந்த ரமேஷ் உள்ளிட்டோர் அதிமுகவில் இருந்து விடுவிக்கப்பட்டிருந்த ஒரு சூழல்ல அனைவருமே தற்போது செங்கோட்டையனோடு இணைந்து இந்த கட்சியில தாவேகாவுல இணைய இருக்கிறாங்க. இந்த நிலையில தான் அனைவருமே இங்கே கட்சி தலைமை அலுவலகத்திற்கு வருகை தந்திருப்பதை பார்க்க முடிகிறது. இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தை டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.